ரயில்வே தேர்வு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் என்டிபிசி ஏஎல்பி ஜேஇ டெக்னீஷியன்ஸ் போன்ற போட்டித் தேர்வு பயன்படும் வகையில் என்சிஆர்டி சயின்ஸ் வந்து வேதியியல் பாடப்பிரிவில் உப்புக்கள் என்னென்ன வகைகள் இருக்கு, இந்த ஒவ்வொரு உப்போட பயன்கள் பார்க்க போறோம். முதலாவதாக சாதாரண உப்பு, நாம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பு. இந்த சாதாரண உப்போடைய வேதி பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. சாதாரண உப்பு பொதுவான பெயர் தான் இந்த சோடியம் குளோரைடு சொல்றோம் ஓகேங்களா. NaCl ஓகேங்களா. சோடியம் குளோரின் தனித்தனியாக நம்ம வந்து அதை வந்து உணவாக பயன்படுத்த அப்படின்னா விஷத்தன்மை உடையது. அது குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்கும் போது சேர்மமாக மாறும்போது தான் சோடியம் குளோரைடு என்ற உணவில் பயன்படுத்தக்கூடிய சமையல் பயன்படுத்த உப்பாக மாறுகிறது. சோடியம் குளோரைடு என்பது சமையலில் பயன்படுத்தப்படுகிறது, பதப்படுத்த பயன்படுகிறது ஓகேங்களா. அப்ப இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள், வேதிப்பொருட்களுக்கான ஒரு அடிப்படை மூலப்பொருளாக இந்த சாதாரண உப்பு பயன்படுகிறது. இந்த சாதாரண உப்புல இருந்து தான் பல்வகை உப்புகளும் தயாரிக்கப்படுகிறது. சோடியம் குளோரைட்ல இருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோடா, சமையல் சோடா போன்ற பல வகை உப்புகளும் தயாரிக்கப்படுகிறது. அதை நம்ம பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க தேவையான மிக முக்கியமான மூலப்பொருள். சோப்பு தயாரிக்க தேவையான மிக முக்கியமான மூலப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. காஸ்டிக் சோடா என்றும் எரி சோடா என்றும் அழைக்கப்படும். காஸ்டிக் சோடா என்றும் எரி சோடா என்றும் அழைக்கப்படக்கூடியதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடா என்றும் எரி சோடா என்றும் அழைக்கப்படக்கூடியது எதுங்கிறதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை தயாரிக்கக்கூடிய முறைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது சோடியம் குளோரைடு கூட கடல் நீரை வந்துட்டு சேர்க்கும் பொழுது என்ன உருவாக சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அப்படி தயாரிக்கக்கூடிய அந்த முறைக்கு என்ன பேருனா குளோர் ஆல்கலி முறை. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கக்கூடிய முறைக்கு என்ன பேரு குளோர் ஆல்கலி முறை ஓகேங்களா. சோடியம் குளோரைடு உப்போட கடல் நீரை புகுத்த போது நமக்கு கிடைக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரின், ஹைட்ரஜன் ஓகேங்களா. அப்ப அந்த தயாரிப்பு முறைக்கு என்ன பேரு, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கும் முறைக்கு பேரு குளோர் ஆல்கலி முறை. நம்முறை குளோர் ஆல்கலி முறை. காஸ்டிக் சோடா என்றும் எரி சோடா என்றும் அழைக்கப்படுகிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு தயாரிக்க தேவையான மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சலவைத்தூள். சலவைத்தூள்னா என்னன்னா பிளிச்சிங் பவுடர். சலவைத்தூள் வந்து பிளிச்சிங் பவுடர். வெளுப்புத்தூள் என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவான பெயர் தான் சலவைத்தூள், பிளிச்சிங் பவுடர் என்றும் வெளுப்புத்தூள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதோட வேதி பெயர் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு. சலவைத்தூளுடைய வேதி பெயர் என்னது கால்சியம் ஆக்சி குளோரைடு கேட்பாங்க. சலவைத்தூளினுடைய வேதி பெயர் கால்சியம் ஆக்சி குளோரைடு. அப்ப வேதி வாய்ப்பாடு என்னன்னா CaOCl2. வேதி வாய்ப்பாடு என்னது CaOCl2. சலவைத்தூள் அல்லது பிளிச்சிங் பவுடர் அல்லது வெளுப்புத்தூளுடைய வேதி பெயர் கால்சியம் ஆக்சி குளோரைடு. அதோட வேதி வாய்ப்பாடு CaOCl2. சரி, இந்த சலவைத்தூள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா துணி உற்பத்தி தொழிற்சாலைகள்ல பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது. சலவைத்தூள் எதுக்கு பயன்படுது? துணி உற்பத்தி தொழிற்சாலைகள்ல பருத்தி துணிகள் மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. அதே சமயத்துல சலவையகத்தில் என்ன பயன்படுதுன்னா துணிகளை வெளுக்க பயன்படுது. காகித தொழிற்சாலைகளில் மரக்கூழ்களை வெளுக்க பயன்படுகிறது. சரிங்களா? அப்ப துணி உற்பத்தி தொழிற்சாலைகள்ல பருத்தி மற்றும் லினன் துணியில வெளுக்க பயன்படுது சலவைத்தூள். சலவையகத்துல துணியில வெளுக்க பயன்படுது. காகித தொழிற்சாலையில மரக்கூழ்களை வெளுக்க பயன்படுது. இதே சமயத்துல சலவைத்தூள் வேதி தொழிற்சாலைகள்ல ஒரு ஆக்சிஜனேற்றம் செய்யும் பொருளாக பயன்படுகிறது. முக்கியமானது வெளுக்கக்கூடிய தொழில தான் பயன்படுது ஓகேங்களா. பருத்தி துணி வெளுக்க, மரக்கூழ்களை வெளுக்க, வேதி தொழிற்சாலையில் ஒரு ஆக்சிஜனேற்றம் செய்யக்கூடிய பொருளாக பயன்படுகிறது சலவைத்தூள். கால்சியம் ஆக்சி குளோரைடு CaOCl2. இன்னொரு மிக முக்கியமான பயன்பாடு பார்த்தா தீய நுண்ணுயிர்களை, நீர்ல காணப்படக்கூடிய தீய கிருமிகளை அழித்து அதை பாதுகாப்பான குடிநீர் ஓகேங்களா. வெளுப்பு தொழில் ஆக்சிஜனேற்றம் செய்விக்கும் பொருள்
நீர்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய பணியும் செய்யக்கூடியதான் சலவை தூள் என்று சொல்லக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஆக்சிகுளோரைடு, CaO, Cl2. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உப்பு சமையல் சோடா. என்னது? சமையல் சோடா. சமையல் சோடாவுடைய வேதி வாய்ப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் அல்லது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். வாய்ப்பாடு என்னது? NaHCO3. என்னது? NaHCO3. சோடியம் பைகார்பனேட் அல்லது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சமையல் சோடா. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? மிருதுவான தன்மையுடையது, அரிப்பற்ற தன்மையுடையது, ஒரு கார உப்பு. மிருதுவான அரிப்பற்ற கார உப்பு எதுனா சமையல் சோடா தான். அவருடைய வேதிப்பெயர் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட். வாய்ப்பாடு NaHCO3 சமையல் சோடா. சமையல் சோடா வேற என்னென்ன தயாரிக்க பயன்படுது பார்த்தீங்கன்னா இந்த சமையல் சோடா டார்டாரிக் அமிலத்துடன் கலக்கப்படும் போது சமையல் சோடாவானது டார்டாரிக் அமிலத்துடன் கலக்கப்படும் போது என்ன உருவாகுதுன்னா ரொட்டி சோடா உருவாகுது. அப்ப சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் கலந்த கலவைதான் ரொட்டி சோடா. அப்ப ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா சமையல் சோடா. சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலம் கலந்ததுதான் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அப்ப ரொட்டி சோடாவை தயாரிக்க பயன்படுவது சமையல் சோடா. அடுத்து அடுமனைகள் பேக்கர்ல பாத்தீங்கன்னா இந்த கேக்கை உப்பு செய்து இந்த பஞ்சு போன்ற மென்மையான தோற்றத்தை உருவாக்குவதற்கு கேக்குகளை உப்ப செய்து கேக்கு ரொட்டி தயாரிக்க பயன்படுகிறது சமையல் சோடா. கேக்கை உப்ப செய்து பஞ்சு போன்ற மென்மையான தோற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த சமையல் சோடா பயன்படுகிறது. அதே சமயத்துல வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை நடுநிலைக்கு ஆக்கக்கூடிய தன்மையை கொண்டு வருவதற்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. அப்ப ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுறது, கேக்கு ரொட்டி தயாரிக்க பயன்படுறது, கேக்குகளை அந்த பஞ்சோன்ற வெண்மையாக்க பயன்படுகிறது, வயிற்றில் சுரக்க அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுகிறது. இதுனா சமையல் சோடா. தீயணைக்கும் கருவிகளிலும் பயன்படுகிறது. தீயணைக்கும் கருவியல்ல சோடா அமில தீயணைப்பானாக சோடா அமில கலவைகளை பயன்படுகிறது. ஓகேங்களா? அப்போ சமையல் சோடா மிக முக்கிய பயன்கள் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது, கேக் ரொட்டி தயாரிக்க பயன்படுகிறது, வயிற்று சுரக்கக்கூடிய அந்த அதிகமான அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுகிறது, சோடா அமில தீயணைப்பானாக தீயணைப்பு கருவிகள்ல பயன்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் சலவை சோடா. இப்ப நாம் பார்த்தது சமையல் சோடா. இப்ப நாம் பார்க்கக்கூடியது சலவை சோடா. சமையல் சோடானா சோடியம் பைகார்பனேட், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். சலவை சோடானா சோடியம் கார்பனேட். இங்க ஹெச் மட்டும் எழுதப்படாது. சோடியம் கார்பனேட் Na2CO3.10H2. இப்படித்தான் அதோட வேதி வாய்ப்பாடு கொடுத்திருக்காங்க. சலவை சோடா வேதி வாய்ப்பாடு நம்ம NCERT சயின்ஸ் புக்கு இப்படிதான் கொடுத்திருக்காங்க. Na2CO3.10H2 சலவை சோடா. வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார உப்பு தான். சலவை சோடா என்னது? ஒரு கார உப்பு தான். சரி, இந்த சலவை சோடா சோடியம் கார்பனேட் எதற்கெல்லாம் பயன்படுது, எந்தெந்த துறைகள்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக கண்ணாடி, சவர்க்காரம். சவர்க்காரம் அப்படின்னு என்னன்னா சோப்பு. சவர்க்காரம் அப்படின்னா சோப்பு, கண்ணாடி, சவர்க்காரம், காகித தொழிற்சாலைகளை பயன்படுது. சலவை சோடாவானது கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை பயன்படுகிறது. அடுத்து போரக்ஸ் போன்ற சோடிய சேர்மங்களை தயாரிக்க பயன்படுது. போரக்ஸ் போன்ற சோடிய சேர்மங்கள் தயாரிக்க பயன்படக்கூடியது சலவை சோடா. சோடியம் கார்பனேட் Na2CO3.10H2O. இப்ப கண்ணாடி தொழிற்சாலை, சவர்க்காரம், சோப்பு தொழிற்சாலை, காகித தொழிற்சாலையில பயன்படுகிறது சலவை சோடா. போரக்ஸ் போன்ற சோடிய சேர்மங்களை தயாரிக்க பயன்படுகிறது. வீடுகளில் தூய்மையாக்குவதற்கு ஒரு தூய்மையாக்கியாக வீடுகளில் சலவை சோடா பயன்படுகிறது. நீரின் கடினத்தன்மையை நீக்க பயன்படுகிறது. அதாவது கடின நீரை மென்னீராக்க, நம்ம SCERT புக்ல பாத்தீங்கன்னா கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது சலவை சோடா. அது முக்கியமான பயன்கள். சலவை சோடா முக்கியமான பயன்கள் என்னன்னா வீடுகளில் தூய்மையாக்கியாக, கடின நீரை மென்னீராக்க, போரக்ஸ் போன்ற சோடிய சேர்மங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. கண்ணாடி, சவர்க்காரம், காகித தொழிற்சாலையில பயன்படுகிறது. இதுதான் சலவை சோடா சோடியம் கார்பனுடைய பயன்கள். அடுத்த பார்க்கக்கூடிய ஒரு உப்பு, ஒரு பொருள், வேதிப்பொருள் பாரிசாந்து. என்னது? பாரிசாந்து. இதை பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருள், அலங்கார பொருளாக பயன்படுத்துறாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தமிழ்ல கூட அப்படியே இந்த ஆங்கிலத்தோட வடிவத்தை அப்படி தமிழ்ல
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்று அழைக்கப்படக்கூடியது எது கேட்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்னது? பாரிஸ் சாந்து. அதன் வேதி பெயர் கால்சியம் சல்பேட் அரேகைட்ரேட் அல்லது கால்சியம் சல்பேட் ஹெமிகைட்ரேட். கால்சியம் சல்பேட் ஹெமிகைட்ரேட் அதான் பாரிஸ் சாந்து. ஓகேங்களா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், கால்சியம் சல்பேட் ஹெமிகைட்ரேட் அல்லது அரேகைட்ரேட், Ca சூப்பர் பாயிண்ட் ஆஃப் H2O பாரிஸ் சாந்து. இது ஒரு வெண்மை நிற தூள். இது வந்து ஒரு வெண்மை நிற தூள், ஒரு பவுடர். ஓகேங்களா? இது எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா மருத்துவத்துறைகள்ல முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க, அதாவது முறிந்த எலும்புகளை தகுந்த நிலையில இழுத்தி கட்ட, சிலை வார்ப்புகள் தயாரிக்க பயன்படுகிறது பாரிஸ் சாந்து. முறிந்த எலும்புகளை வந்து தகுந்த நிலை இழுத்தி கட்டுவதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்துறாங்க. இந்த பாரிஸ் சாந்து எதுல இருந்து தயாரிக்க? ஜிப்சத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. ஜிப்சத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சத்தை 373 கெல்வின் வெப்பநிலையில சூடாக்கினா ஒரு நீர் கிடைக்கும். நீர் அதிகமாக கிடைக்கக்கூடியதான் பாரிஸ் சாந்து. திரும்ப இந்த பாரிஸ் சாந்து நீர் சேர்த்து குலைத்தால் நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா அது ஜிப்சம் ஆகும். ஜிப்சத்தை 373 கெல்வின் வெப்பநிலையில சூடாக்குனா நமக்கு கிடைக்கக்கூடிய பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து கூட கொஞ்சம் நீர் சேர்த்துட்டோம்னா என்ன உருவாகும்? மீண்டும் அது ஜிப்சமாக மாறிடும். ஜிப்சம் என்னன்னா கால்சியம் சல்பேட் 2H2O டைஹைட்ரேட். கால்சியம் சல்பேட் ஹெமிகைட்ரேட் அப்படின்னா பாரிஸ் சாந்து. ஜிப்சம்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஓகேங்களா? அப்ப ஜிப்சத்தை 373 கெல்வின் வெப்பநிலையில சூடாக்குனா பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து நீர் சேர்த்தா ஜிப்சம். இந்த பாரிஸ் சாந்துடைய பயன்கள் என்னென்ன பயன்கள் அப்படின்னா முக்கியமான பயன்களாக பாரிஸ் சாந்துடைய பயன்கள் முதலாவதாக பொம்மைகள் செய்ய பயன்படுகிறது. மேற்பரப்பை சமதள பரப்பாக ஆக்குவதற்கு பயன்படுகிறது. அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அப்ப மேற்பரப்பை சமதள பரப்பாக்குவதற்கு, பொம்மைகள் செய்ய, முறிந்து ஒட்ட வைக்க, சிலைகளுக்கான அச்சு வார்ப்புகள் தயாரிக்க, சிலைகளுக்கான அச்சு வார்ப்புகள் தயாரிக்கப்படுகிறது. அலங்கார பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இதெல்லாம் பாரிஸ் சாந்துடைய பயன்கள். இதில் பார்த்தீங்கன்னா வேதி பெயர் கேட்கலாம், வேதி வாய்ப்பாடு கேட்கலாம். அவருடைய முக்கியமான பயன்பாடுகள், நடைமுறை பயன்பாடுகள். எப்பயுமே இந்த கெமிஸ்ட்ரி பேசிக்கிறது நடைமுறை பயன்பாடு அதிகமாக கேட்பாங்க. அப்போ உப்புக்கள் மெயினாக அந்த சோடியம் குளோரைடு பொதுவான உப்பு, சாதாரண உப்புல இருந்து அனைத்து வகை உப்புகளும் தயாரிக்கப்படுகிறது. அப்ப உப்புக்கள் அதோட வகைகள் பயன்பட பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.